இந்த ஆண்டு ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே அணி முதல் பாதியில் தான் ஐபிஎல் நல்லா விளையாண்டாங்க. இரண்டாம் பாதியை பொறுத்த வரைக்கும் சரியான பிளேயர்கள் அணியில் இல்லாமல் போன காரணத்தால் சிஎஸ்கே அணி ஒரு ஆட்டம் வெற்றி ஒரு ஆட்டம் தோல்வி இப்படி தடுமாற்றத்தோடு தான் நம்ம சிஎஸ்கே அணி ஒவ்வொரு மேட்சும் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க அடுத்த பிளே ஆஃபுக்கு உள்ள இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சிஎஸ்கே அணி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற பதற்றம் நம்ம எல்லார்கிட்டையுமே இருந்தது. ஆனால் இப்போ அந்த பதற்றத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா நம்ம சிஎஸ்கே அணியை விட்டு பங்களாதேஷுக்கு போன முஸ்டபிசுர் ரஹ்மான் இப்போ மீண்டும் அவரே நம்ம சிஎஸ்கே அணிக்கு வந்து இணையக்கூடிய ஒரு முக்கியமான முடிவை இப்போ முஸ்டபிசுர் ரஹ்மான் அவரே எடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு முஸ்டபிசுர் ரஹ்மான் அவர் தரப்பு கிட்ட இருந்து வெளியாகி இருக்க தகவல் தற்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்டபிசுர் ரஹ்மான் இந்த மாதம் 1ஆம் தேதி சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டாரு. அதுக்கு அப்புறமா உடனே அவர் பங்களாதேஷுக்கு புறப்பட்டு போயிட்டாரு. காரணம், 3ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக தொடர்ச்சி 5 T20 ஆட்டம் விளையாட வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் முஸ்டபிசுர் ரஹ்மான் நம்ம சிஎஸ்கே அணியில மேட்ச் விளையாடாம அவசரமா அவர் பங்களாதேஷ் புறப்பட்டு போனாரு. ஆனா அங்க அவருக்கு நடந்த விஷயமே வேற. முஸ்டபிசுர் ரஹ்மான 3ஆம் தேதி நடந்த முதல் ஆட்டம், 5ஆம் தேதி நடந்த 2வது ஆட்டம், அப்புறம் 7ஆம் தேதி நடந்த 3வது T20 இப்படி வரிசையா 3 ஆட்டத்திலையுமே முஸ்டபிசுர் ரஹ்மான் அவரை பிளேயிங் 11ல விளையாட வைக்காம உள்ள உட்கார வச்சு முஸ்டபிசுர் ரஹ்மான பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு பார்த்தீங்கன்னா அவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயே அவர் ரொம்பவே அவமானப்பட்டு மனதளவில் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு முஸ்டபிசுர். இப்படி இருக்க கடைசி 2 ஆட்டம் தான் அவருக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக கிடைச்சது. அந்த ஆட்டங்களையும் சரியா போலிங் போட வாய்ப்பு கிடைக்காம ஏதோ ஒரு கடமைக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தான் முஸ்டபிசுர் ரஹ்மான் இந்த தொடர்லையே அவர் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக விளையாண்டிருந்தாரு. ஸோ கடைசியாக இது எல்லாத்தை விட ரொம்ப மோசமாக பார்த்தீங்கன்னா, முஸ்டபிசுர் ரஹ்மான் அவரை ட்ரோஃபி வாங்குறப்ப அந்த செலிப்ரேஷனில் கூட அவரை ஒதுக்கி பங்களாதேஷ் கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாருமே முஸ்டபிசுர் ரஹ்மானை அவமானப்படுத்துகிற மாதிரி அவரை தனியாக ஒதுக்கி அணியில் இருக்கிற ஒரு பிளேயர் மாதிரி அவரை நடத்தாமல் ஒதுக்கி முஸ்டபிசுர் ரஹ்மான் அவரை நடத்தியிருக்காங்க. ஸோ இதனால் முஸ்டபிசுர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா அவர் மனதளவில் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. கடந்த 12ஆம் தேதி இந்த தொடர் நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்த கட்டமாக வேர்ல்டு கப்புக்கு பங்களாதேஷ் அணிக்காக புறப்பட்டு போக இருக்காரு முஸ்டபிசுர் ரஹ்மான். இப்படி இருக்க வேர்ல்டு கப்புக்கு போனாலும் தன்னை மதிக்காம இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை தான் பங்களாதேஷ் அணியில் தனக்கு நடக்கும் அப்படிங்கிறத தற்போது முஸ்டபிசுர் ரஹ்மான் அவர் உணர்ந்ததாக தெரிய வந்திருக்கு. அதனால வேர்ல்டு கப்புக்கு தான் தற்போது பங்களாதேஷ் அணி கூட போல அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுத்து அடுத்த கட்டமா பிளே ஆஃபுக்கு முன்னாடி மீண்டும் நம்ம சிஎஸ்கே அணிக்காகவே விளையாட முஸ்டபிசுர் ரஹ்மான் ஒரு அவசர முடிவு பார்த்தீங்கன்னா தற்போது அவர் எடுத்திருக்காரு. இதனால பிளே ஆஃபுக்கு முன்னாடி முஸ்டபிசுர் ரஹ்மான் நம்ம சிஎஸ்கே அணியில் இணையறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அதே போல தன்னுடைய நாட்டுக்காக விளையாடுறதை விட எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல தான் விளையாட தயாரா இல்லை அப்படின்னு நம்ம சிஎஸ்கே அணிக்காக முஸ்டபிசுர் ரஹ்மான் மீண்டும் அவர் இந்த ஆண்டு ஐபிஎல்ல புறப்பட்டு வர இருக்காரு. ஸோ அவர் எடுத்திருக்க இந்த முடிவை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.